இல்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய மிக முக்கியமான ஒரு விருப்பம், நரகத்துக்கு ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பது அவருடைய விருப்பம். பைபிள் தெளிவாக சொல்லுது, ஒரு ஆத்மாவும் நரகத்தில் விழுவ கடவுள் விரும்புவதில்லை. ஜீசஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் எல்லா ஆத்மாவும் மோட்சத்துக்கு போய் சேரணுன்றதான். ஒரு தகப்பனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பிள்ளை தவறான வழியில் போகும்போது அந்த பெற்றோர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? 9 பிள்ளைகள் சூப்பராக செயின்ட்டாக இருக்கிறாங்க, ஆனால் ஒரு பையன் தருதலையாக சுற்றிட்டு இருந்தால் அந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கே அப்படி இருந்ததுன்னா கடவுளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் நரகத்தை நோக்கி போகிறது அவருக்கு அவ்வளோ ஒரு வேதனை. உண்மையிலே சொல்கிறேன், நான் சில நேரத்தில் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஊழியர்களை கடிந்து கொள்கிற ஒரு காரியம், அல்லது நான் கடிந்து கொள்வது கிடையாது, மன கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு கொடுத்த அந்த ஆத்தும அறுவடையை விட்டுட்டு மற்ற ஊழியத்தில் கவனம் செலுத்தும் பொழுது அது இயேசு கிறிஸ்து வேதனையாக இருக்குது. அதனால் எனக்கும் அது வேதனையாக இருக்குது. எல்லாமே ஊழியம்தான், கடவுளுக்கு செய்கிற பல காரியங்கள் உண்டு, எல்லாமே நல்ல காரியம்தான். ஆனால் ஆத்தும அறுவடை என்பது இயேசு கிறிஸ்துவின் இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு காரியம். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஆயிரக்கணக்காக பணம் கொடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ணலாம், வேலை வாங்கி கொடுக்கலாம், எவ்வளோ காரியங்கள் செய்யலாம். எல்லாம் செஞ்சு கடைசியில் இந்த ஆத்மா மரணத்துக்கு நரகத்துக்கு போச்சுன்னா என்ன பிரயோஜனம் இல்லையா? பல உதவிகளை செய்யலாம், பல காரியங்களை செய்யலாம். ஆனால் இறுதியில் ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகும் பொழுது நாம் செய்த அனைத்து நல்ல காரியங்களும் வேஸ்ட்டாக போகுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு வாரம் ஃபாஸ்டிங் இருந்து எதையும் சாப்பிடாமல் வெறும் தண்ணி மட்டும் குடித்து ஆண்டவர்கிட்டருந்து கேட்டு பாருங்கள், ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டு பாருங்கள். அவர் நிச்சயமாக இதை தான் சொல்வார். உன்னால் எத்தனை ஆத்மாவை, நரகத்துக்கு போகிற ஆத்மாவை மனம் மாற்ற முடியுமோ அதுதான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். அவருடைய இதய துடிப்பை நீங்கள் உண்மையிலே புரியணும்னு நினச்சிங்கன்னா கேட்டு பாருங்கள். நான் ஜோக் அடிக்கல, சீரியஸாக சொல்கிறேன். எத்தனையோ ஊழியங்கள் உண்டு, எல்லாமே நல்ல ஊழியங்கள் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம். ஆனால் இந்த மினிஸ்ட்ரியுடைய மெயின் நோக்கம் ஆத்ம ஆதாயம் செய்வது, ஆத்ம ரட்சிப்புக்கு பாடுபடுவது தான். ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவுக்கு அது அவ்வளோ பெரிய வேதனை, பயங்கரமான ஒரு வேதனை. அவர் கல்வாரியில் சிலுவையில் தொங்கும் போது தாகம்னு சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் ஆத்ம தாகம். அவர் தீர்க்க தரிசனத்தில் பார்க்க முடிஞ்சது, எத்தனை ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்கன்னு பார்க்க முடிந்தது, எத்தனை பேர் நரகத்துக்கு போகிறாங்கன்னு பார்க்க முடிந்தது. புனிதருடைய வாழ்க்கையை நாம் படித்தோம் என்றால் ஒரு நாளில் லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் நரகத்தில் போய் விழுது.